நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம்ஸ் ஹோம் மூலியமா வாங்குற ஒரு சில வீடுகள் மட்டும் புரோக்கர் கமிஷன் வராது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. HDFC ஹோம் லோனோட ஆத்தரைஸ் DSA. வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிம்சம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் கடச்சனந்தல் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறதா உங்கள் கனவா, அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நம்ம டிம்சம் சேனல். நம்ம டிம்சம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் நல்லா லேட்டஸ்ட் மாடல் டிசைனில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 சென்ட் இடத்துல 1250 சதுரையில் இந்த வீடு 2 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்வேல வீட்டுக்குள்ள வந்தோடனே போர்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்டிகோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ஸ்ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. போர்டிகோ ஏரியாவில் நீங்கள் தாராளமாக 2 கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போர்டிகோக்கு லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டாக்கர்ஸ் ஸ்ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கர்ஸ் இருக்க ஸ்டெப்ஸுக்கு இரும்பில் கைப்பிடி ஸ்ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 72 லட்சம். இந்த வீடு வாங்குற உங்களுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர்டிகோல வந்து 4 படி ரீச் ஆனு வீட்டுக்குள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் பேஜ் கொடுத்துருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஸ்டீல் கேட்டில் வீட்டுக்குள்ள வந்து வராண்டா ஏரியா அமைஞ்சிருக்கு. வராண்டா ஏரியாவிலேருந்து லிவிங் ஹால் போகிறக்காண்டி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட நல்ல கதவுக்கு தேக்கூடு தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் ஒரு விண்டோ தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷன் ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் ஏர் வென்டிலேஷன் ஒரு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வித் டைனிங் ஹாலோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு 2 பக்கம் மேடை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மேடை மேல கிரானைட் வித் சிங்க் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சனுக்கு சிமினி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் வந்து வெளியே போகிற யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி காமன் ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளலாம் வுட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.